எல்லாருக்கும் வணக்கம். உங்க அடுத்த ஆடினோ ப்ராஜெக்ட்க்கு ஒரு கண் மாதிரி ஏதாவது செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க, ரொம்ப பாப்புலரா அதே சமயம் ரொம்ப சீப்பா கிடைக்கிற இந்த HC-SR04 அல்ட்ராசானிக் சென்சாரை எப்படி நம்ம ஆடினோ கூட கனெக்ட் பண்ணி தூரத்தை அளக்குறதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? வௌவால்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ஏன் நம்ம ரோபோட்கள் கூட இருட்டுல எப்படி பாக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி தான் நாம இப்போ யூஸ் பண்ண போற இந்த சென்சாரோட அடிப்படையே. அதுக்கு பேரு தான் எதிரொலி இருப்பிடம் அறிதல், இல்லைனா எக்கோலொகேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சவுண்ட அனுப்பி அது ஒரு பொருள் மேல பட்டு திரும்பி வர எதிரொலிய வச்சு அந்த பொருள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். இதை இயற்கையோட சோனார்னு கூட சொல்லலாம். வௌவால்கள்லாம் இதை வச்சுதான் ராத்திரில அசால்ட்டா பறக்குது. நம்ம சென்சாரும் இதே பிரின்சிபல்ல தான் வேலை செய்யப்போகுது. ஓகே, இந்த தியரி எல்லாம் போதும். வாங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம ப்ராஜெக்டோட ஹீரோ இந்த டிஸ்டன்ஸ் சென்சாரை இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் பார்க்கலாம். இதுதான் அந்த HC-SR04. இதுவும் பொதுவா யூஸ் பண்ற பிங்க் சென்சார் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. பிங்க் சென்சார்ல சிக்னலுக்கு ஒரே ஒரு பின் தான் இருக்கும். ஆனா நம்ம HC-SR4ல சிக்னல் அனுப்ப ஒரு ட்ரிக் பின்னும் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ண ஒரு எக்கோ பின்னுன்னு தனித்தனியா 2 பின்கள் இருக்கும். அதை விட முக்கியமா இது விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இந்த குட்டி சென்சார் எப்படி ஒரு சவுண்ட வச்சு டிஸ்டன்ஸை கணக்க போடுது? வாங்க, அது எப்படி வேலை செய்யுதுன்னா கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டியூனோ அதோட ட்ரிக் பின்னுக்கு ஒரு குட்டியா ஒரு 10 மைக்ரோசெகண்ட் பல்ஸ் அனுப்பும். இதை ஒரு சிக்னலா எடுத்துக்கிட்டு இந்த சென்சார் நமக்கு கேட்காத ஒரு 8 அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸை வெளியே அனுப்பும். இந்த சவுண்ட் போய் முன்னாடி இருக்க பொருள் மேல பட்டு எதிரொலிச்சு திரும்பி வரும். அப்படி திரும்பி வர்ற அந்த எதிரொலிய சென்சாரோட மைக்ரோஃபோன் கண்டுபிடிக்கும். கடைசியா அதோட எக்கோ பின் ஒரு பல்ஸை வெளியிடும். அந்த பல்ஸோட நீளம் எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த சவுண்ட் போய் திரும்பி வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம். இப்போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க, இந்த சென்சாரை நம்ம ஆர்டியூனோ போர்டு கூட கனெக்ட் பண்ணலாம். இந்த கனெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கவனமா பாருங்க. சென்சரோட VCC பின்ன ஆர்டினோட 5V பின்லையும் GND பின்ன ஆர்டினோட GND பின்லையும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ முக்கியமான 2 விஷயம். ட்ரிக் பின்ன ஆர்டினோட டிஜிட்டல் பின் 7க்கும் எக்கோ பின்ன டிஜிட்டல் பின் 8க்கும் கனெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து கோடிங். ஐயோ, புதுசா கோட் எழுதணுமேனு பயப்படாதீங்க. இதுல என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, ஆர்டினோல ஏற்கனவே இருக்கிற பிங்க் சென்சாருக்கான எக்ஸாம்பிள் கோடை எடுத்து அதுல சின்னதா சில மாற்றங்கள் செஞ்சாலே போதும், இத வேலை செய்ய வச்சிடலாம். உங்க ஆர்டுவினோ சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஃபைல், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், அதுக்குள்ள சென்சர்ஸ், கடைசியா பிங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த பேஸ் கோடை வச்சுதான் நாம இப்ப மாடிஃபை பண்ண போறோம். மொதல் சேஞ்ச் இதுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? HC-SR04ல சிக்னல் அனுப்பவும் ரிசீவ் பண்ணவும் தனித்தனி பின்கள் இருக்கு. அதனால ஒரே ஒரு பிங் பின்னுக்கு பதிலா நாம இப்போ ட்ரிக் பின் அப்படின்னும் ஈகோ பின் அப்படின்னும் 2 புது வேரியபிள்ஸை உருவாக்கணும். ரெண்டாவது, செட்டப் ஃபங்க்ஷன்ல இந்த பின்கள் என்ன வேலை செய்ய போகுதுன்னு நாம ஒரு தடவை சொன்னா போதும். ட்ரிக் பின் சிக்னலை வெளியே அனுப்பும், அதனால அது அவுட்புட். எக்கோ பின் சிக்னலை உள்ள வாங்கும், அதனால அது இன்புட். பிங் சென்சார் மாதிரி ஒவ்வொரு தடவையும் லூப்ல மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ நம்ம கோடை கொஞ்சம் கிளீன் பண்ணலாம். மெயின் லூப் ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிற அந்த பின் மோட் கமெண்ட்ஸ் இனிமே நமக்கு தேவையில்லை. நாம தான் ஏற்கனவே செட்டப்ல அதை பெர்மனண்டா செட் பண்ணிட்டோமே, அதனால இதையெல்லாம் நீக்கிடலாம். இதனால நம்ம கோட் இன்னும் எஃபிஷியண்டா ரன் ஆகும். கடைசியா ஒரு சில முக்கியமான மாற்றங்கள். பழைய பிங் பின் இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம புது ட்ரிக் பின் மற்றும் எக்கோ பின் வேரியபிள்ஸை சரியா யூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமா இந்த சென்சாரை ட்ரிகர் பண்ண 10 மைக்ரோசெகண்ட் பல்ஸ் தேவை. அதனால டிலே மைக்ரோசெகண்ட்ஸ் மதிப்பை 5ல இருந்து 10க்கு மாத்திடுங்க. அவ்வளவுதான், நம்ம கோட் இப்போ ரெடி. ஓகே, நம்ம சென்சார் இப்போ சூப்பரா வேலை செய்யுது. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல, காஸ்ட்லியான பிங்க் சென்சாரோட கம்பேர் பண்ணா இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? உங்க ப்ராஜெக்ட்டுக்கு எது பெஸ்ட்? இதை யூஸ் பண்ணி பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, HC-SR04 விலை ரொம்ப கம்மி தான், ஆனா சின்ன பொருட்களை கண்டுபிடிக்கிறதுல இது சில சமயம் சொதப்புது. ஒரு பெரிய அட்டைப்பெட்டி மாதிரி தட்டையான பொருட்களுக்கு நல்லா வேலை செய்யுது. ஆனா உங்க கை மாதிரி சின்னதா வளைவா இருக்கிற பொருட்களுக்கு இதோட ரீடிங்ஸ் அப்பப்போ கொஞ்சம் தப்பா வர வாய்ப்பு இருக்கு. இந்த டேபிள்ல பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். உங்க ப்ராஜெக்ட் பட்ஜெட் கம்மியா இருக்கணும், பொழுதுபோக்குக்காக பண்றீங்கன்னா HC-SR04 ஒரு சூப்பரான சாய்ஸ். ஆனா உங்க ப்ராஜெக்ட்டுக்கு அதிக துல்லியம், அதிக நம்பகத்தன்மை தேவைப்படுதுன்னா நீங்க பிங்க் சென்சாருக்கு போறது நல்லது. உங்க தேவை என்னங்கிறத பொறுத்து நீங்க தான் முடிவு பண்ணணும்.
இப்போ உங்ககிட்ட உங்க ஆடியோனோ மூலமா இந்த உலகத்தையே அளக்குற ஒரு சக்தி இருக்கு. இத வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? தடைகளை தவிர்க்கிற ஒரு ரோபோவா? இல்ல உங்க ரூம்குள்ள யார் வராங்கன்னு சொல்ற ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமா? இல்ல இது வரைக்கும் யாருமே யோசிக்காத புதுசா எதையாவது உருவாக்க போறீங்களா? உங்க கற்பனைக்கு எல்லையே இல்ல. செஞ்சு பாருங்க.